பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த அருமையான வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில் சபை கூடி வருகிற இந்த ஆராதனையில் உங்கள் யாவரையும் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக நான் இந்த நாளை ஓய்வு நாள்னு சொல்கிறதில்ல. நீங்கள் அதிகமாக இந்த நாளை ஓய்வு நாள்னு சொல்லி கேட்டிருப்பீங்க, நீங்களும் சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? இது ஓய்வு நாளான்னு கேட்டால் எழுத்தின்படி இது ஓய்வு நாள் அல்ல. எழுத்தின்படி இது ஓய்வு நாள் அல்ல. அப்போ இது என்ன நாள்? வாரத்தின் முதல் நாள். ஓய்வு நாள் என்னைக்கு? 7ஆம் நாள். கரெக்டா? சரி, இப்போ நம்ம 7ஆம் நாள்காரர்கள் அல்ல. நம்மெல்லாம் 7ஆம் நாள்காரர்கள் அல்ல, 50ஆம் நாள்காரர்களும் அல்ல. ஒரு நிமிஷம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். எடுத்து வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராய் கடந்து வருவோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் இன்னைக்கு போன வாரத்தினுடைய தொடர்ச்சியை நான் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். இஸ்ரவேல், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், இஸ்ரவேல் லீலி புஷ்பத்தை போல மலருவான், இஸ்ரவேல் லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். யார் இந்த இஸ்ரவேல்? இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்ப யார் இந்த இஸ்ரவேல்? நீங்களும் நானும் இஸ்ரவேலாக இருந்தால் நாம் இஸ்ரவேலை லீபனோனை போல என்ன செய்வோம்? வேரூன்றி நிற்போம், லீலி புஷ்பத்தை போல மலருவோம். அப்ப யார் இந்த இஸ்ரவேலன்? நான் போன வாரம் சொன்னேன், தாயின் கருவிலேயே தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த இஸ்ரவேலன். போராடி மேற்கொள்ளுகிறவன், ஜப வாழ்க்கை உடையவன் இஸ்ரவேலன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எது இல்லை? ஜப வாழ்க்கை இல்லை. இருக்கு. எப்போ? சபையாய் கூடி வருகிற போது, கூட்டத்தோட கூட்டமா, கூட்டத்தில் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. கூட்டத்தில் நம்ம பாஷையில் சொன்னா கூட்டத்தில் கொய்யோ முறையோ, கூட்டத்தில் தோத்திரம் தோத்திரம் போடுறது இல்ல. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தேவனோடு அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு தனிமைப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் போராடினான். அவன் வாழ்க்கையவே மாத்திருச்சு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் உயர்வை கொண்டு வரும். ஜெபம் நல்ல வாழ்வை கொண்டு வரும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உடன்பிறப்புகளுக்காக ஜெபிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஜெபிக்கணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபம் மேன்மையை கொண்டு வரும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எது இல்லை? ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாத வாழ்க்கை நீர் இல்லாத மேகம் போன்றது. இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார். ஆமென். பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். நீண்டு விடுகிறேன் சுவாமின்னு சாது செல்லப்பையா சொன்ன மாதிரி ஒரு சோத்திரம் ஒன்று போட்டுட்டு நீண்ட ஒரு உறக்கம். கேட்டா காலையில் 5 மணியிலிருந்து மாலை 8 மணி வரைக்கும் நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன்? ஊழியம் செய்கிறேன். நல்லது. எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணும், எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும். ஆனால் அதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டியது தேவனோடு இருக்கிற உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனோடு இருக்கிற உறவை நீங்கள் பலப்படுத்தாமல், எனக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கும் உறவே இல்லை அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ நான் பொண்டாட்டிகிட்ட பேசுறதில்லை, பிள்ளைகள்கிட்ட பேசுறதில்லை. நான் காலைல 5 மணிக்கு கிளம்பி வேலைக்கு போகிறேன், இல்லை ஊழியத்துக்கு போகிறேன். மனைவிட்ட சரியா முகம் கொடுத்து பேசுறதில்லை, பிள்ளைகள்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதில்லை, நேரம் இல்லை. நான் எழுப்பி போகும்போது பிள்ளைகள் தூங்கிக்கிட்டு இருக்குது. நான் ஊழியம் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது பிள்ளைகள் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இதான் புரிஞ்சுச்சா? அவர்களோடு
அவர்களோட எந்த ஐக்கியம் இல்லை, எந்த உறவும் இல்லை. இப்ப என்ன கேட்கறாங்க, ஏங்க இப்படி ஓடி ஓடி உழைக்கிறீங்களா? யாருக்காக? இந்த மனைவி பிள்ளைகளுக்காக. ஆனா அந்த மனைவி பிள்ளைகளோட நேரம் செலவிடாம அந்த மனைவி பிள்ளைகளுக்காக நான் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க நிறைய பேர் செய்யற தப்பு என்ன தெரியுமா? நான் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன், பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறேன், பொண்டாட்டிக்காக சம்பாதிக்கிறேன். ஆனா அவர்களோட என்ன இல்ல? சரியான உறவில்ல, ஐக்கியம் இல்ல, எதுவுமே இல்லாம அவர்களுக்காக சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப யாருக்கு சம்பாதிக்கிறோம்? சம்பாத்தியம்னா என்ன? நம்ம நினைக்கிறோம் நிறைய கோடி கோடியா காசு சேர்த்து சொத்து சொத்தா நிலம் வாங்கி போட்டாதான் சம்பாத்தியம். பிள்ளைகளிடத்தில் அன்பை சம்பாதிச்சிருக்கோமா? கண்ணை மூடுனா பிள்ளைகள் அழணும், மனைவி அழணும். ஒரு மனைவி மரித்த போது ஒரு கணவன் அப்படியே நின்றுட்டு இருக்கிறார். பாஸ்டர் போய் ஆறுதல் சொல்ல போறார். சாக்கோச்சா சமாதானப்படணும். அதுக்கு அவர் சொன்னாரா, அவளுக்கு இப்ப நிம்மதி, எனக்கும் நிம்மதி. நான் சொல்றது புரிஞ்சவங்களுக்காக தோத்துரும். அப்படி இருக்கக்கூடாது. கண்ணீர் வரணும் அப்படின்னா உறவு பலமா இருக்கணும். தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன். யாருக்கு? மனைவி பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சுட்டு மனைவி பிள்ளைகளோட உறவில்ல. அதே மாதிரி நம்ம எல்லாம் ஊழியர் ஆனா ஆண்டவருடன் இல்ல, உறவில்ல. நாங்க சபைக்கு போறோம், ஆராதிக்கிறோம், ஆனா ஆண்டவரோட உறவு இருக்கா? நாங்க கர்த்தருக்கு நிறைய கொடுக்கிறோம், ஆலயம் கட்டுகிறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம், கர்த்தரோட உறவு இருக்கா? உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஜீரோ. ஆண்டவரோடு இருக்கிற ஜெப வாழ்க்கையில நீங்க கட்டப்படாம ஜீரோ ஜீரோ. கலைஞர் சொல்லுவாராம், கட்சி எனக்கு தலை மாதிரி, பதவி எனக்கு தலப்பாக மாதிரி. பதவி தலப்பாக மாதிரி, கட்சி எனக்கு தலை மாதிரி. பதவி வரும் போகும், தலை போச்சுன்னா முண்டந்தான். நம்ம ஊழியம் செய்யலாம், செய்யாம இருக்கலாம், ஆனா கர்த்தரோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். தேவனோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்தீங்களான்னு கேட்டா உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு காலையில் எழும்பி ஆண்டவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். ஒரு தேவ மனிதனிடத்துல ஒருத்தர் சொன்னாராம், கடவுள் இல்லை, கடவுளுக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த தேவ மனிதன் சொன்னாராம், அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. அந்த தேவ மனிதன் சொன்னாரா, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. எப்படி சொல்றீங்க? நான் இன்னைக்கு காலையில் தான் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். எப்படி? இன்னைக்கு காலையில் தான் நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். அவர் என்கிட்ட பேசினாரே, நான் ஒரு சத்தத்தை கேட்டனே. அவர் எப்படி செத்து போயிருப்பார்? அவர் உயிரோட தான் இருக்கார். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அப்ப அவரோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். அந்த உறவை மேம்படுத்துவது ஜெபம். உறவை மேம்படுத்துவது ஜெபம். ஜெப வாழ்க்கையை கட்டுங்க. செய்வீங்களா? யாக்கோபு போராடி ஜெப வாழ்க்கையில ஜெயித்தான். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஜெயம் பெறுவார்கள். அவன் தான் இஸ்ரவேலன். அவனுக்கு தான் பண்ணிய போல இருப்பார். அவன் நம்ம வாழ்க்கையில இன்னையில இருந்து என்ன வேணும்? ஜெபம் வேணும். சபையில வரும்போது ஜெப குறிப்புக்கு ஜெபிக்கிறது வேற, ஜெபிக்கணும். ஆனால் அதை விட தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். காலையில் எழும்பி ஜெபிக்கணும். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கடமைக்கு எழுப்பி உட்காந்துக்கிட்டு விசு விசு விசுன்ட்டு போய் படுத்துடக்கூடாது. சிலருடைய ஜெபத்தில் வந்து என்னென்ன வத்த சோத்திரம் சொல்றாங்களாம், அப்படி இருக்கக்கூடாது. விசு விசெல்லாம் வரக்கூடாது. ஸ்தோத்திரம் தெளிவாக வரணும்.
சிலர்லாம் சோத்திரத்தை ஒரு போதை கலந்து அடிப்பாங்க. சுத்தரம் நம்மக்கிட்ட அந்த ரம்மு அதெல்லாம் வரக்கூடாது. அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் இந்த இஸ்ரவேலன்? போன வாரம் சொல்லி கொடுத்தேன். அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், கர்த்தருக்கென்று தனிமையாய் நிற்கிற ஒருவன். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன். நீங்க பேசும்போது இங்கிருந்து பேசுங்க. நீங்க இங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை பேசுங்க. செத்துப்பிட்டான்னு சொல்லாதீங்க. பாஸ்டர் செத்துப்பிட்டாரு சொல்லாதீங்க. நித்திரை அடைந்தார்னு சொல்லி பழகுங்க. அப்போ கேட்பாங்க, அது என்னங்க வித்தியாசமா சொல்றீங்க? ரட்சிக்கப்படாதவன் கேட்பான், அது என்னங்க நீங்க வித்தியாசமா ஏதோ ஒன்று சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? நித்திரன்னா உறக்கம் அடைஞ்சிட்டாரு. செத்துப்பிட்டாருன்னு தானே சொல்லணும். நீங்க என்ன உறங்கிட்டாருன்னு சொல்றீங்க? ஆமா, நீதிமான்கள் சாவதில்லை, அவர்கள் நித்திரை அடைகிறார்கள். ஏன்னா திரும்ப எழும்பி வருவார்கள். அப்படின்னா என்னன்னு கேட்பான் பாருங்க. அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய துருப்பு சீட்டு. புட்டிச்சு உட்கார வச்சு, அவன் இதுதான் நல்ல நேரம், உட்கார வச்சு அழகா சுவிசேஷத்தை சொல்லிவிடலாம். இங்க வா, உனக்கு நான் சுவிசேஷம் சொல்றேன், வேலையை பாருன்றவான். மதமாத்த வந்தியான்னு கேட்பான். நீங்க இப்படி சொல்லுவதனால அவங்களே வந்து என்ன செய்வாங்க? உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. அல்லேலூயா. இப்படி பழகுங்க, பேசி பழகுங்க. ஆமீன் சொல்லுங்க. சோத்திரம். நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன், யார் இஸ்ரவேலன்? தேவனை தரிசிக்கிறவன் இஸ்ரவேலன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதை தரிசித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யாரை தரிசித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பணத்தை தரிசித்து கொண்டு ஒரு பெரிய வீட்டை தரிசித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். 3 பெட்ரூம். அந்த 3 பெட்ரூம்லையும் அட்டாச்சு பாத்ரூம். அதுல எங்க பெட்ரூம்ல என்ன இருக்கணும்? டப்பு இருக்கணும். டப்பு. அதுவும் என்ன டப்பு தெரியுமா? உறங்குகிற டப்பு, பாத்து டப்பு. குளிக்கிறதுக்கு எப்படி குளிக்கணுமா? படுத்து கிடந்துக்கிட்டேன். நம்ம எதை தரிசிக்கிறோம்? 3 பெட்ரூம் இருக்கணும், 2 கிச்சன் இருக்கணும். கேரளாவில் போனால் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் தர்றேன். நல்லா சம்பாதிக்கலாம். தோத்திரம். கேரளாவுக்கு யாராவது போனீங்கன்னா நான் உங்களுக்கு டிப்ஸு தரேன், போங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் மச்சுப்பாவுன வீடாக இருந்தால் நீங்கள் உள்ளே போன உடனே ஹாலில் நின்றுக்கிட்டு அப்படியே கண்ணு முடியும், ஹல்லேலூயா, ഈ വീട്ടിനകത്ത് 2 അടുക്കള ഞാൻ കാണുന്നു, ഹല്ലേലൂയ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமென் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமென் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வீட்டில் 2 அடுக்களை உண்டு. கேரளாவில் மேக்சிமம் எல்லா வீட்டில், இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் எல்லாம் 2 அடுக்களை இருக்கும். ஒன்று விறகடுப்பு யூஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அங்கே உள்ள அரிசியை வேக வைக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் கேஸில் வச்சா கேஸ் சொல்லி முடிஞ்சிடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, மட்டை அரிசின்னு சொல்கிறோம்ல நம்ம ஊரில், பெரிய அரிசி. ஆமாம், இந்த அரிசி தான் அங்கே சமைப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4 மணி நேரம் 3 மணி நேரம் விறகுல வச்சு வேக விட்டு அரிசி எடுத்துருவாங்க. சோறு, மீன் கறி இதெல்லாம் வைக்கிறதுக்கு விறகடுப்பு. மற்றது இந்த ஒரு மாதிரிப்பட்ட பொரியல், சுடுதண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கிச்சன் இருக்கும், அதுக்குள்ளே கேஸ் அடுப்பு. புரியுதா? அப்போ 2 கிச்சன் இருக்கா? தோத்திரம். கேரளாவில் போய் கண்ணை மூடிட்டு சொல்லு, உனக்கு நல்ல இயேசு சொன்னார், நீயும் போய் அப்படியே செய். இன்னைக்கு இப்படி பலர் தரிசித்து கொண்டிருக்கிறார்கள் தீர்க்க தரிசனங்கிற பேரில். இன்னொரு கூட்டம் எப்படி தரிசித்து கொண்டிருக்கிறது? நாங்கள் பெரிய வீடு வேணும், பெரிய பங்களா வேணும், பெரிய கார் வேணும், எங்களுக்கு அது வேணும், இது வேணும், இப்படி தரிசித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தரிசனத்தை சொல்லல, பரலோகத்தை தரிசித்து ஓடுகிறவர்களா இருக்கணும், நித்தியத்தை தரிசித்து ஓடுகிறவர்களா இருக்கணும். உங்க கண்ணில் ஒரு தரிசனம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம சபைகள்ல வருஷம் எல்லாம் இந்த நியூ இயர் சர்வீஸ் வந்த உடனே நம்முடைய சபையின் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சபையின் தரிசனம் கிடையாது, பாஸ்டருக்கு மனசுல வந்த ஆசை. புரியுதா? அதை உடனே தரிசனம்னு எழுதி, சபையின் தரிசனம் அப்படின்னு எழுதி அதுக்காக பாடுபடுவோம். இந்த வருஷம் 250 பேருக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கணும். இதுதான் சபையின் தரிசனம். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? அவன் மனம் திரும்பி இருக்கானா? அவன் இயேசுவை விசுவாசிக்கிறானா? உண்மையிலே சொல்றேன், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவன் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கலை. நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது எனக்கு கிளாஸ் எடுக்கலை. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கமும் எங்களுக்கு கிளாஸாக இருந்துச்சு. மனசார இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தோம். ஆனால் இப்போ எப்படி தெரியுமா? 3 வாரம் கிளாஸ் எடுக்கணும்.
ஏன்னா இது குணப்படாத கேஸுன்னு பாஸ்டருக்குன்னு தெரியும். இது முழுசா குணப்படலை, ரட்சிக்கப்படலை. மூணு நாள் கிளாஸ் எடுத்து இதுகளுக்கு ஞானஸ்நானம் என்னென்னா படிப்பிச்சுட்டு இதுகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்போம். ஞானஸ்நானம் படிச்சுட்டு எடுக்கிறது இல்லை, ஞானஸ்நானம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு எடுக்கிறது. இயேசு சொன்னார், மார்க் 16 படிக்கிறோம், விசுவாசம் உள்ளவனாகி பாடம் நடத்தின விசுவாசம் வராது. ஆமாம், ஒரு நாள் கிளாஸ் எடுத்த உடனே விசுவாசம் வந்துடாது, அதுக்கு வாழணும். நமக்கு என்ன பண்றோம்? ஒரு நாள் கிளாஸ் புத்தகம் வாங்கிட்டு வாங்க, ஒரு பெண்ணு கொண்டு வாங்க, உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறோம். ஞானஸ்நானம் தலைப்பு போட்டுக்கிடுங்க, போட்டாச்சு. ஒரு உப தலைப்பு எழுதிக்கிடுங்க, எழுதியாச்சு. ஞானஸ்நானம் என்றால் என்ன? அது என்ன மொழி? ஞானஸ்நானம் கிரீக்ல, தமிழே தத்துவடி. தமிழ் ஒழுங்கா தெரியுமா? தமிழே நமக்கு ஒழுங்கா தெரியாது. இதுல கிரீக் எழுதுங்க பார்ப்போம். பாப்டோ எழுதுங்க. அதுக்கு பாப்டோன்னு எழுதுவோம், பப்படம்னு எழுதணுமான்னு தெரியாம பப்பரம் முடிச்சுக்கிட்டு இருக்கு. கிளாஸ் எடுத்து 1 வாரம் 2 வாரம் கிளாஸ் எல்லாம் நோட் எடுத்து எழுதி வச்சாச்சு, மனப்பாடம் பண்ணியாச்சு, சொல்லியாச்சு, தோத்திரம். வாங்க இப்போ ஞானஸ்தானம் எடுக்க கிணத்துக்கு அந்த குளத்தங்கரில் இல்லை ஆத்தங்கரில் இல்லை தொட்டியில் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு, இப்போ நான் பாருங்க, நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்பேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்பேன். நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமான்னு சொல்லணும். சொல்லி கொடுத்து சொல்லுறதுக்கு பேரா விசுவாசிக்கிறியான்னு கேட்டாலே உள்ளேருந்து வராண்டாமா. கல்யாணத்தில் மாப்பிள்ளையும் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு இந்த ஃபோன் இந்த மைக் அப்படியே பிடிச்சிக்கிட்டு கேட்பாங்க, ஏம்மா தோத்திரம், ஜோயலாகிய இவரை லீடியாவாகிய நீ வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்விலும் துக்கத்திலும் சாவிலும் எல்லாத்திலும் கூடவே இருந்து குடும்பம் நடத்துவியாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லணும்? அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்ப அந்த பிள்ளை என்ன சொல்லணும்? அப்ப அது புரிஞ்சாதானே சொல்றதுக்கு. அதுக்கு ஏற்கனவே ட்ரைனிங். நாங்க இப்படி கேட்போம், நீங்க ஆமா சொல்லணும். அப்படின்னா இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலையை பண்றோம்? எல்லா பெந்தகோஸ்து சபையிலும் இப்போ தான் நடக்குது. முந்தின நாள் கிளாஸ் நடத்துகிறோன்னு சொல்லி ஐயா எதாவது தப்பாக பேசணும், பாடம் நடத்தி அவங்களுக்கெல்லாம் அந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொன்னதை சொல்லுமா, கிளிப்பிள்ளை ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்து தண்ணிக்குள்ள நிறுத்தி இப்போ அவங்கள பார்த்து கேட்குறோம், உங்கள் பேர் என்ன? அவர் உடனே என் பேர் ராஜு. ஓகே, ராஜுவாகிய நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? உடனே பாஸ்டர் பார்க்காரு, இவர் ஆமா சொல்லுவாரா, நம்ம சொல்லி கொடுத்தா மறந்துட்டாரான்னு. டே பார்த்தோன்னா அவரு ஆமா சொல்லி கொடுத்து வர்றதில்ல, இங்க இருந்து வரணும். அது இங்க இருந்து வரணும்னா அது உள்ள ஊறணுங்க. அப்ப முதல்ல ரட்சிப்பு சரியா வரணும். அப்ப அந்த ரட்சிப்பை பத்தி ஒழுங்கா சொல்லி கொடுத்துருக்கணும். இது எதுவுமே கிடையாது, தரிசனம். நான் சமீபத்தில் ஒரு பாட்டு கேட்டேன், நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, ஆகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல,
தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. பாட்டு நல்லா இருக்குல்ல? இங்க உருவாகணும். அதை விட்டுட்டு நம்ம சபைக்கு இந்த வருஷம் ஒரு தரிசனம் என்ன, 250 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அது வந்ததும் போனதும் வழியில வந்தது வழிப்போக்கம் எல்லாமே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தா உள்ள வரும்போது கேட்கிறாரு, எப்பா உனக்கு இந்த கல்யாண வஸ்திரம் எங்க? அதை பத்தி எல்லாம் எங்கள்கிட்ட யாரும் பேசல. நான் நினைக்கிறேன் அவன் வேற வழியா சாடி ஏறி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வாசல் வழியா வந்திருந்தா என்ன கொடுத்துருப்பாங்க? கல்யாண வஸ்திரம், இந்த தம்பி இதை கொண்டு போய் மாத்திட்டு வா. இது சைடு சாடி ஏறி வந்த கேஸு. சோறு போடுவாங்கோ, ஸ்கூல் ஃபீஸ் அடைப்பாங்கோ, பாஸ்டர் சொந்தக்காரரு, புரியுதா? இப்படி சைடு ஏறி வந்த கேஸ் எல்லாம் வஸ்திரம் இருக்காது. மாற்றம் வரணும். அல்லையிலே சொல்லுங்க. கொஞ்சம் நான் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் யதார்த்தங்களை புரிஞ்சுக்கணும். தரிசனம்னா என்ன? எதை தரிசிக்கிறோம்? இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நாங்கள் இங்கே சொன்னோம், ஒரு ஜெபம் பண்ணினோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த வருஷம் தொடங்கும் போது வருஷ பிறப்பு ஆராதனையில் ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் இந்த வருஷத்துல வந்துடணும். அது தரிசனம். இந்த சபையின் தரிசனம் என்னன்னா, ஆண்டவரே இந்த வருஷத்துல நீர் வந்துடணும், நாங்க எல்லாரும் உங்களுடைய வருகையில எடுக்கப்பட்டணும். அல்லையிலே சொல்லுங்க. இது தரிசனம். இந்த தரிசனத்துல சபை உருவாக்கப்படணும். நம்ம என்ன பண்றோம்? அப்ப ஞானஸ்நான ஆராதனை வேண்டாமா பாஸ்டர்? கண்டிப்பா டெய்லி ஞானஸ்நான ஆராதனை நடக்கணும். என்னைய கேட்டா டெய்லி நடக்கணும், வாரம் நடக்கணும், தப்பே இல்லை. ஆனா அது யாருக்கு நடக்கணும்? பாஸ்டருக்கு பேர் உண்டாக்குறதுக்கு இல்லை, சபைக்கு. நாங்கள் இந்த வருஷத்திலே 250 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம், வாரம் 50 பேருக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தோம் அப்படின்னு வெளியில இருக்கிறவனுக்கு பட்டியல் போட்டு காட்டுறதுக்கு இல்லை. ஞானஸ்தானம் கொடுக்கறது எதுக்கு? பரலோகத்தில் அவன் சேர்க்கப்படுறதுக்கு. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து எத்தனை பேரை பரலோகத்துக்கு சேர்த்தோம்? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவங்க எல்லாம் பரலோகத்தில் சேர்க்கப்பட்டாங்க? அர்த்தம் செத்துப்பிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. நான் சொல்றது நித்திரை அடைந்த அந்த அர்த்தத்தை சொல்லலை. பரலோக பிரஜைகளாக எத்தனை பேர் மாற்றப்பட்டார்கள்? பரலோக பிரஜைகளாக அவன் இந்த 100 பேர் மாற்றப்பட்டிருந்தால் அவன் வாழ்க்கை மாறி இருக்குமே, அவன் குணம் மாறி இருக்கு, அவன் பூர்ண ரட்சிப்படைந்திருப்பானே. நம்ம காலையில தியானிச்சமே, சாபம் அவன் மேல வந்திருக்காத, சாபம் தொடர்ந்து இருக்கிறாத. புரியுதா இல்லையா? ஒத்துக்கொள்ள முடியுதா? ஆமே. அப்ப நீங்க எதை தரிசித்து ஓடுகிறீர்கள்? நித்தியத்தை தரிசித்தா, இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை தரிசித்தா? நித்தியத்தை தரிசித்து ஓடுங்க. நான் சொல்றேன், இந்த உலகத்தினுடைய ஆஸ்தியும் சந்தோஷமும் உங்க பின்னால வரும். கிருபையும் நன்மையும் ஏன் பின்னாலே வரும். உங்க அட்ரஸ் போட்ட லெட்டரா இருந்தா அது உங்களை தேடி, அந்த போஸ்ட்மேன் தேடி தேடி வருவான். நீங்க எந்த வீடுக்கு போனாலும் உங்க அட்ரஸ்ல உங்க பேர்ல வந்த போஸ்டா இருந்தா அந்த போஸ்ட்மேன் கண்டிப்பா உங்களை தேடி வந்து என்ன செய்வான்? கொடுத்தே ஆகணும். அதுவும் உங்க பேர்ல ரெஜிஸ்டர்ட் பண்ணப்பட்ட ஒரு போஸ்டா இருந்தால் அந்த போஸ்ட் உங்களை கண்டிப்பா கொண்டு சேர்த்தே ஆகணும். பரலோகத்துல உங்க பேர்ல எழுதின ஆசீர்வாதத்தை வேற எவனுக்கும் தூதம் கொண்டு மாற்றி கொடுத்துட்டு போக மாட்டான். வர்ற தூதம் உங்கள்கிட்ட தான் கொண்டு தந்துட்டு போவான். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை தரிசித்து, வசனத்தை தரிசித்து, நித்தியத்தை தரிசித்து, தேவனை தரிசித்து, நம்ம வாழ்க்கை அவரை மாத்திரம் பார்த்து, நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிற அருமையான ஒரு விருது வைக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை நோக்கி. யாரை நோக்கி? கிறிஸ்துவை நோக்கி அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓடுகிற ஒருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மற்றவங்க முன்னால, மனுஷன் முன்னால வெட்கப்பட உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உங்க பார்வையை நீங்க எங்க வைங்க? கர்த்தர் மேல வைங்க. ஆண்டவரை தரிசிங்க, வருகையை தரிசிங்க. எப்ப வருவார்னு அதை தரிசித்து ஓடிக்கொண்டிருங்கள்.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இஸ்ரவேலன். வருகையை தரிசித்து, கர்த்தரை தரிசித்து, நீதியை தரிசித்து, விசுவாசத்திலே அந்த பரலோக தேசத்தை தரிசித்து ஓடுகிறவன் இஸ்ரவேலன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின புத்தகம் ஆமீன் 9வது அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசித்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வா. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின புத்தகம். அவர்கள் இஸ்ரவேலருக்கு இருக்கக்கூடிய காரியம் கவனிங்க. யார் இஸ்ரவேலன்? அவர்கள் இஸ்ரவேலரே. யார் இஸ்ரவேலன்? புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் யாருடையது? இஸ்ரவேலனுடையது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒன்னொன்னா பாப்போமா? அவர்கள் இஸ்ரவேலரே, நீங்களும் நானும் இஸ்ரவேலர். ஆனால் நமக்கு உண்டான காரியம் தான் சொல்லி இருக்கு. இதெல்லாம் நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப நமக்கு இருக்க வேண்டிய காரியம் இதுல ஒரே ஒரு திருத்தம் மட்டும்தான். நியாய பிரமாணம்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நமக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த வசனத்தை எடுப்போம். 9வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் இப்ப சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நாங்கள் இஸ்ரவேலரே. யார் இஸ்ரவேலர்? நாங்கள். சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. விசுவாசம் இருந்தா மட்டும் சொல்லுங்க, நான் இஸ்ரவேலன், நாங்கள் இஸ்ரவேலர். அல்லேலூயா. அப்ப நமக்கு இருக்கிறதான ஆசீர்வாதம் என்ன? நமக்கு இருக்கிறதான உரிமை என்ன? நமக்கு இருக்கிறதான நன்மை என்ன? வாசிப்போம். முதலாவது புத்திர சுவிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். தேவனை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் பிள்ளைகள் ஆகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். வாசிப்போம். 1:12 தானமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. பரமசிவன் கடவுள், பார்வதி கடவுள், அதுபோல இயேசுவும் கடவுள்னு விசுவாசிக்கிறது இல்ல. விசுவாசம் இயேசு மட்டும்தான் தெய்வம் என்று விசுவாசிக்கிறதுக்கு பேரு தான் விசுவாசம். அல்லேலூயா. இயேசுவ ஆமா, எல்லா கடவுளும் ஒண்ணுதான். அது எப்படி எல்லா கடவுளும் ஒன்னாக முடியும்? எல்லா கடவுளும் ஒன்னாயிர முடியுமா? ஒரு பிள்ளை வந்து நின்றுகிட்டு 10 தகப்பன் இருக்குது, ஓ எல்லா தகப்பனும் ஒண்ணுதான் சொல்ல முடியுமா? நம்ம தகப்பன் தான் நமக்கு அப்பன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நமக்கு தகப்பன் யாரு? பாஸ்டர் இல்ல, பரலோகத்துல தேவன் அழைத்தவர் தான் நமக்கு தகப்பன். நம்மை உண்டாக்கினவர் தான் நமக்கு தகப்பன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, இங்க சும்மா நின்றுகிட்டு நான் உங்க தகப்பன், நீங்க பிள்ளைங்கோ, பிள்ளைகளேன்னு கூப்பிட்டது அவரு. அதுக்கான சரியான உரிமை உள்ளவர் அவர், அதிகாரமுடையவர் அவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் தேவனுக்குள்ள சகோதரர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க பிரதர், நான் பிரதர் அடி கேட்கப்படாது. இதை கேட்ட உடனே இவர் ஒருவேளை பிரதரன்ல சேர்ந்துட்டாரோ, அதான் சகோதரர்கள்னு சொல்றாரு. இல்ல, நிதர்சனமா இருக்கணும், எல்லாத்திலையும் யதார்த்தமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம 9 நாளுக்குள்ள கடந்து வருவோம். அங்க எழுதப்பட்டிருக்கிறது புத்திர சுவிகாரம். யாருக்குரியது? இஸ்ரவேலனுக்குரியது. நீங்க யாரு? அப்ப உங்களுக்கு என்ன உண்டு? புத்திர சுவிகாரம் உண்டு. நீங்க அப்ப யாரு? அவருடைய பிள்ளைகளானால் சுதந்திரம் இருக்கா? சுதந்திரம் இருக்கான்னு கேட்டேன். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியெல்லாம் தந்திருக்கிறாரு. அப்ப இந்த ஆவி சும்மா இல்ல. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறா, எப்படிப்பட்ட ஆவியை நமக்கு தந்திருக்கிறார்? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பு இருக்கா? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடைய தேவ பிள்ளைகிடத்துல என்ன இருக்கணும்? அது என்ன ஆவி? பயமுள்ள ஆவியா? நான் பிள்ளை ஆனா பயமா இருக்கு. காத்த கண்டா பயம், கருப்ப கண்டா பயம்.
எதை கண்டாலும் பயம், காய்ச்சல் வந்தாலும் பயம், செத்து போயிருவேன், செத்து போயிருவேன்னு பயம்தான் நீங்க செத்து போயிருவீங்க. நான் நித்திரை தான் அடைவேன், சாக மாட்டேன்னு நம்புனா நீங்க சாக மாட்டீங்க, நித்திரை தான் அடைவீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நித்திரை அடைகிறவர்களுக்கும் செத்து போகிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். யார் செத்து போகிறவர்கள்? அறிவில்லாத மனுஷன். என்ன அறிவு? தேவனை அறிகிற அறிவு இல்லாத மனுஷன் செத்து போகிற மிருகங்களுக்கு சமம். தமிழ்ல அந்த வார்த்தை செத்துன்னு இல்லை, மாண்டுன்னு இருக்கும். அழிந்து போகிற அப்படின்னு இருக்கும், அழிந்து போகிற மிருகங்கள்னு இருக்கும். மலையாளத்தில் ரொம்ப அழகா இருக்கும். ചത്തു പോകുന്ന മൃഗങ്ങൾക്ക്, ബുദ്ധിഹീനനായ മനുഷ്യൻ, ചത്തുപോകുന്ന, നശിച്ചു പോകുന്ന, அழகா இருக்கும் அந்த வார்த்தை. நோவாவினுடைய ஜலப்பிரளய காலத்துல நோவாவின் குடும்பம் பேழைக்குள்ள காக்கப்பட்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் தமிழ்ல மாண்டு போனார்கள் இருக்கும். தமிழ்ல அவர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். யாரெல்லாம் மாண்டார்கள்? ஆடு, மாடு, கோழி, யானை, பூனை எல்லாம் சேர்ந்து மனிதனும் மாண்டு போனான். எப்போ? பேழைக்குள்ள பிரவேசிக்காத அத்தனை பேரும். அப்ப பேழையை குறித்த அறிவு இருந்திருந்தா, அறிவுள்ளவன் எங்க வந்துட்டான்? பேழையை குறித்த அறிவுள்ளவன் எங்க வந்துட்டான்? பேழைக்கு உள்ள வந்துட்டான். சொல்ற எத்தனை புரியுது? சோத்திரம், இந்த பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசமா தான் போகுது. எடுத்து வாசிங்கம்மா அதை. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும். என்ன 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 எழுதியிருக்கு? நரஜீவன் யாரு தெரியுமா? மனுஷன். மனுஷன் மனுஷன் ஊரும் பிராணி, மிருக ஜீவன், பறவை ஜீவன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில எல்லா நரஜீவன்களும் யாவும் எல்லாம் 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 மாண்டு போயின. மனுஷன் யாரோட சேர்ந்தா? மிருகத்தோட. மிருகமும் மாண்டது, பறவையும் மாண்டது, ஊரும் பிராணிகளும் மாண்டது, கூடவே யாரும் மாண்டா. நான் நம்புறேன் அந்த ஜலப்பிரளயத்துல மாளாத ஒரே ஒரு ஜீவி நீர்வாழ் ஜீவி மட்டும்தான். மீனும் தண்ணிக்குள்ளே கிடக்கிறதுனால அதெல்லாம் செத்துருக்காதுன்னு நம்புறேன். தெரியல. சமீபத்தில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு நான் ஒரு இதுல வாசித்தேன். இமயமலையில மேல பனியில ஒரு பெரிய மீன் பனியில இருந்துச்சு, கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. அப்போ ஒரு பெரிய கேள்வி பலருக்கும், அங்க ஒரு உலகம் இருந்துச்சு, அங்க ஒரு உலகம் இருந்துச்சு, அங்க ஒரு பெரிய கடல் இருந்துச்சு, அந்த கடல் வாழ் மீன் தான் இதெல்லாம் அப்படின்னு. அப்பதான் தோத்துறோம், எங்களுக்கு ஆண்டர் சொல்லி கொடுத்தார், எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மலைகளுக்கு மேல 15 அடிக்கு மேல தண்ணி நின்றுச்சுன்னு சொல்லி நோவா காலத்துல பைபிள்ல இருக்கு. அப்போ இந்தியாவில் உள்ள மலைக்கு மட்டும் தண்ணி ஏறாம இருந்துச்சா? இமயமலைக்கு மேல தண்ணி ஏறாம இருந்துச்சான்னா எல்லா மலைக்கு மேலேயும் தண்ணி வந்துச்சு. அப்போ இந்த நீர்வாழ் ஜந்துக்கள் இருக்கக்கூடிய இந்த மீன் எல்லாம் நீந்தி வந்தது இல்ல, அப்ப தண்ணி வத்தும் போது அங்க மாட்டின மீன் மாட்டிக்கிச்சு. தோத்திரம். அல்லேலூயா. அங்க கவனிங்க, எல்லா மிருக ஜீவன்களோட சமமா யாரும் சேர்ந்து மாண்டானா? மனிதர்களும். அப்ப பேழைக்குள்ள வந்தவன் செத்தானா? இல்ல, அவன் ஜாகவும் இல்லை, மாளவும் இல்லை அவன். ஆனா மலையாளத்துல இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பறவைகளும், நல்லா கேளுங்க நான் வாசிக்கிறேன், பறவைகளும் കന്നുകാലികളും കാട്ടു മൃഗങ്ങളും നിലത്തു ഇഴയുന്ന എല്ലാ ഇഴജാതിയുമായി പൂജര ജഡമൊക്കെയും സകല മനുഷ്യരും ചത്തുപോയി. மலையாளத்தில் இருக்கு. எப்படி? செத்து போயிட்டாங்க, செத்துருச்சு. அதனாலதான் பரிசுத்தவான்களை பார்த்து செத்து போயிட்டாருன்னு சொல்லப்படாதுன்றேன். பாஸ்டர் செத்து போயிட்டாரு சொல்லப்படாது.
அவர் தேவனை அறிந்தவர். அப்போ அவர் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் நித்திரதான் அடைஞ்சிருப்பார். அப்போ அப்படி சொல்லி பழகுங்கன்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு எனக்கு இருக்கிற சுதந்திரம், பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. அப்ப நம்ம சுதந்திரவாளிகளா இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி புத்திர சுவிகாரத்தின் ஆவி. புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி தெரியுமா? பயமுள்ள ஆவி இல்ல, அது பலமும் அன்பும். அப்ப தேவ பிள்ளைகள் இஸ்ரவேலனுக்கு எப்படி இருக்கணும் புத்தி? எங்களுக்கு புத்தி ஷார்ப்புன்னு சொல்ற ஒரு கூட்டம் உண்டு. ஆனா நான் சொல்றேன், தேவனை அறிந்த இஸ்ரவேலனுக்கு இருக்கிற ஷார்ப்பை விட வேற ஒருத்தனுக்கும் ஷார்ப்பு கிடையாது. தேவனை அறிகிற அறிவை விட ஒரு அறிவு வேற பெரிய அறிவு. நீங்க உலகத்துல என்ன வேணாலும் கண்டுபிடிக்கட்டுமே, என்ன வேணாலும் கண்டுபிடிக்கட்டுமே. ராக்கெட்டை கண்டுபிடிக்கட்டும், ராக்கெட்டு கண்டுபிடிக்கட்டும், என்ன வேணாலும் கண்டுபிடிக்கட்டும். அந்த அறிவை விட அவைகளுக்கெல்லாம் மேலான தேவனை கண்டுபிடிக்கிற ஒரு அறிவு இருக்கு பத்தீங்களா? அவரை அறிகிற அறிவு இருக்கு பத்தீங்களா? இந்த அறிவு உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்குன்னா நாமெல்லாம் கிருபை பெற்றவர்கள், பாக்கியசாலிகள். நீங்க தான் ஞானிகள். கர்த்தருக்கு பயப்படுதலே பயம் ஆரம்பம்னா, அப்போ ஞானம் வளர்ச்சின்னா அப்படி உள்ள போய்கிட்டே இருக்கணும். தலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அப்போ நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் ஒன்று தோத்திரம். இஸ்ரவேலன் யார்? புத்திர சுவிகாரத்தை உடையவன். நீங்க எல்லாம் யாருங்க? பிள்ளைகள் தானே, பிள்ளைகள் தானே. ஆண்டவரே, இந்த புழுவை, இந்த செத்த நாயை, இந்த பூச்சியை, இந்த புழுவை சிஎஸ்ஐல பண்ணுவாங்க இந்த ஜெபம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்போ இந்த சபையிலையும் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த புழு கர்த்தருக்கு முன்னால தங்களை தாழ்த்துறாங்களாம். ஆண்டவரே, இந்த புழுவை ஆதரியும் ஆண்டவரே. ஆண்டவர் கிண்டி குடஞ்சி வெளியில் தள்ளிடுவார். கிண்டி எங்க தள்ளிடுவாரு? இப்போ உங்க வீட்டுக்குள்ள புழு வந்துருச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? தொடப்பத்தை எடுத்து அடிச்சு வெளியில தள்ளுவீங்களா இல்லையா? ஆண்டவர் மட்டும் உள்ள வச்சிருப்பாரா? ஆண்டவர் இந்த புழுவை, புழுன்னா கிண்டி வெளியே தள்ளு. ஏன்னா இது சபைக்குள்ள கிடந்துன்னு வை, குடஞ்சு ஒன்னும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அரிச்சிரும். அவர் சொன்னது உண்மைதான். ஆண்டவர் இந்த புழுவை சபைக்குள்ள கிடந்து விசுவாசிகளுக்குள்ள அப்படியே அரிச்சு ஆமா சபையை கொட்டஞ்சு ஒரு வழி பண்ணி சபைக்குள்ள அப்படியே தேவையில்லாததெல்லாம் புழு வந்துட்டு போயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இல்ல புழு வந்திருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பார்த்துருக்கீங்களா? மண்ணில் மேலே அப்படியே அது மண்ணை பூரா அது அதைத்தான் சொன்னேன். புழு, மண்புழு, அது அப்படியே வேலை கொஞ்சம் அப்படியே குட்டம் அப்படியே உருண்டையா மண்ணா வச்சுட்டு போயிருக்கோம். சபைக்குள்ள சிலதெல்லாம் இப்படித்தான் இருக்கும், தள்ளிக்கிட்டு இருக்கும். நுரை தள்ளுகிறேன்னு பைபிள் ஒரு வசனம் இருக்கு பார்த்திருக்கீங்களா? அமளியான்னு நுரை தள்ளுகிற அந்த மாதிரி சபையில சில புழுவெல்லாம் இப்படி கடந்து தேவையில்லாததெல்லாம் எங்கேயோ உள்ளதெல்லாம் தின்னுக்கிட்டு வந்து யூடியூப்ல தின்னது, ஃபேஸ்புக்கில் தின்னது, இடையில கன்வென்ஷனுக்கு போனப்போ அங்கே தின்னது, எல்லாத்தையும் தின்னுட்டு வந்து சபையில் கக்கி வச்சு ஏது சபையை நல்ல அழகா இருக்கிற சபையை அலங்கோலப்படுத்தி, அப்ப அந்த புழு என்ன பண்ண கிண்டி ஆண்டு புழு ஆட்டு கிண்டி வெளியே தள்ளு. சிலர் சொல்லுவாங்க, நாங்க யார் தெரியுமா? நாங்க இந்த சபையில உள்ள பழைய விசுவாசியாக்கும், தூக்கி கொண்டு போய் ஷோரூம்ல போடு. அப்ப நம்ம சபையில யாரு? மூத்த விசுவாசி, பழைய விசுவாசியா இருக்கக்கூடாது. பழையவைகள் எல்லாம் சோத்திரம். அப்ப நான் புழு ஆண்டவரே, புழுவை கிண்டி வெளியே தள்ளு. நீங்க பிள்ளைகள், ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைன்ற உரிமை கொடுத்திருக்காருல்ல, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. கேளுங்க. நீங்க நான் இன்னைக்கு காலை தியானத்துல சொல்லி கொடுத்தேன், எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியாது. நீங்க என் நாமத்துல இன்னும் கேட்கல, என் பேர்ல கேட்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தோத்திரம் ஏனே 5 ரூபாய்க்கு முட்டாய் கொடுனே, காசு எங்க அப்பா பேர்ல வாங்கினேன், அவர் வரும்போது வாங்கிக்க குடி, என் பேர்ல. அப்பா சொல்லி விடுறாரு, போடா எப்பா 5 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கி கொடுப்பேன், எனக்கு ஒரு கேக் வாங்கி கொடுப்பா போடா அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லி வாங்கிக்க போ. காசு நான் கொடுக்குறேன், நீ நான் தரேன்னு சொல்லு போ.
அப்பா பேர்ல போய் நேர கடையில் போய் நிற்கிறான். அண்ணே எனக்கு ஒரு கேக் கொடுனே, பைசா எங்க அப்பா தருவார், அங்க வாங்கிக்கணே. எந்த உரிமையில? அப்பா உரிமையில. அவர் அப்பா தானே, நீங்க பிள்ளைங்க தானே, உரிமையா நில்லுங்க. உங்க உரிமையை ஏன் விட்டு கொடுக்குறீங்க? பிள்ளைகளுங்க நீங்க. இயேசு கிறிஸ்து அங்க போய் நின்னுகிட்டு, பிதா கிட்ட போய் நின்னுகிட்டு, பிதாவே நான் ஒரு புழு பிதாவே, நான் ஒரு மண்ணு பிதாவே சொல்லுவாரா? அப்ப இனிமே உங்க ஜெப வார்த்தைகள் எல்லாம் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த லூக்காஸ் விசேஷத்துல அந்த பையன் என்ன சொல்றான்? 15ஆம் அதிகாரத்தில் அவன் பேர் என்ன? கெட்டகுமாரன் இல்லையா? நம்ம ஆளுங்க எல்லாம் நீங்க தெக்க வந்தீங்கன்னா ஆமா, உண்மையிலே ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த 15ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதியிருக்குல்ல, இது அவனுக்கா எழுதியிருக்குன்னு கிடையவே கிடையாது. அது எழுதுனது ஃபுல்லா மூத்தகுமாரனுக்கு. அது எழுதுனது மூத்தகுமாரனுக்கு. ஆனா நம்ம ஆளுங்க பிரசங்கம் பண்றது பூரா இந்த இளைய பையனுக்கு. புரியுதா உங்களுக்கு? தப்பு பண்ணாலும் மனம் திரும்பி வந்தான் பத்தியிலா, அவன் நல்லவன், இவன் நல்லவன் ஒருத்தன் வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில நிற்கிறான் பத்தியிலா. இந்த எலும்பு துண்டு ஒரு துண்டு கூட கடிக்க முடியலையா அந்த பையனுக்கு? அல்லேலூயா. இப்ப அந்த பையன் என்னமா சொன்னான் சொல்லுங்கம்மா? நான் புழு, நான் பண்ணி, நான் ஆடு மாடுன்னு சொன்னானா? அந்த 15ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. அந்த பையன் அப்பா கிட்ட வந்து என்ன சொல்றான்? தன் தகப்பன் இடத்துல வர்றான். அவன் என்ன சொல்றான்? குமாரன் தகப்பன் நோக்கி நோக்கி உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தபடியினால், நல்ல கவனிங்க, பாவம் செய்தபடியினால் அந்த பிள்ளை அப்பாவை பார்த்து சொல்றான். நல்ல கவனமா கேட்கணும். பாவம் செய்து தூரமாய் போன பிள்ளை யாரு? பாவம் செய்து தூரமாய் போன பிள்ளை, அப்பனுடைய சொத்தெல்லாம் அழிச்சு நாசம் பண்ணின பிள்ளை, அப்பாவை விட்டு தூரமாய் போன பிள்ளை. திரும்பி வந்த போது சொன்ன போது அந்த பிள்ளை அப்பாவை பார்த்து சொல்றான், அப்பா நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் கூலிக்காரர்கள் ஒருவனாய். எப்ப சொன்னா? பாவம் செஞ்சு எல்லாம் அழிச்சிட்டு திரும்பி வந்த போது. அவன் மனசுலதான் அவன் சொன்னான், நான் எங்க அப்பா கிட்ட போய் உங்க வேலைக்காரர்கள், ஏன்னா அங்க சாப்பாடு எங்க வீட்டு வேலைக்காரனே என்ன செய்யறான்? ஃபுல் மீல்ஸ் அடிக்கிறான். டெய்லி மத்தியானம் என்ன சாப்பிட்றான்? ஃபுல் மீல்ஸ். நான் இங்க ஒரு நேரம் சோத்துக்கு சாப்பாடு இருக்கு வழி இல்லாம பண்ணி திங்கிற தவிட்ட திங்கலைய, பண்ணி தவிட திங்கலைய. யார் கொடுத்தா அவனுக்கு? அதை பார்த்துக்கிட்டு அதாவது கிடைக்குமா பசிக்குதுன்னு ஆசையா இருந்தான் ஒருத்தன், அதுவும் கொடுக்கல. புரியுதா உங்களுக்கு? ஆமா, பண்ணி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் அவன் முடிவு எடுத்துட்டு வந்தான். வந்து அப்பா கிட்ட என்ன சொல்றான்? எப்பா நான் இனிமே உங்க பிள்ளை கிடையாதுப்பா, நான் புழுப்பா, நான் மண்ணுப்பா, நான் பண்ணிப்பா, நான் நாய்ப்பா, நான் நத்தப்பா, நான் நரிப்பா, நண்டுப்பா சொன்னானா? அந்த தகுதியை இழந்துட்டேன். உடனே அப்பா, நீ தகுதி இழந்து விட்டபடினால் இனி எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உங்க அப்பனும் கிடையாது சொன்னாரா? ஏய் வேலைக்காரங்களை கூப்பிட்டு வாங்க, முதல்ல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை மாத்துங்க, மோதிரத்தை போட்டு விடு, செருப்பை மாற்றி விடு, கூட்டு போ, குளிப்பாட்டு, சுத்தம் பண்ணி கொண்டது, முதல்ல ஒரு கண்ணுக்குட்டி ஆட்டி சாப்பாடு ரெடி பண்ணு. என் புள்ள திரும்பியும் உயிர் வந்தானா? உயிரோட வந்தானா? வந்தவன் அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை பூரா என்ன வந்திருக்கு? வேலைக்காரன் அண்ணன் கிட்ட போய் என்ன சொன்னான்? அவன் குமாரனாய் இருக்க பாத்திரம் நல்லன்னு சொன்னான்ல. உடனே வேலைக்காரன் என்ன சொல்லியிருக்கணும்? குமாரனாய் பாத்திரனாய் அல்லாத ஒரு பையன் வந்திருக்கான் அப்படி சொல்லணுமா இல்லையா? ஆனா அந்த வேலைக்காரன் போய் அண்ணன் கிட்ட என்ன சொல்றான்? உம்முடைய இளைய சகோதரன் வந்தானா அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க அப்பாவுக்கு பிறந்த 2வது மவன் வந்துட்டான், மவன் வந்திருக்கான், தோத்திரம் அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருக்கு யாருங்க? பிள்ளைங்க. நீ பாவம் செய்து வழி தப்பி போனபடினால ஆண்டவர் உன்னை என்ன சேர்த்துக்க மாட்டார், நரகத்துல தள்ளிட்டார். அவர் இரக்கம் உள்ளவர். நீ திரும்பி வரணும்னு காத்திருக்கிறா, திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறா.
அல்லையா சொல்லுங்களேன். ஆமா, அவன் குற்ற உணர்வு, நான் பிள்ளையா இருக்க கூட எனக்கு தகுதியா இல்லையாப்பா, அதுக்காக ஒன்று நான் பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவேனா? உனக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டனே, உனக்காக என் ரத்தத்தையே கொடுத்தனே, என் உயிரையே கொடுத்தனே, என் உயிரையும் ரத்தத்தையும் கொடுத்துலையா அவனை மீட்டிருக்கிறேன். உன்னை எப்படி நான் பிள்ளை இல்லைன்னு சொல்லுவேன்? ஆமீன் சொல்லுங்க. தோத்துரும். அப்ப நம்ம யாரு? பிள்ளைகள். பிள்ளைகளானால் எதுலெல்லாம் சுதந்திரம்? எதுலெல்லாம் சுதந்திரம்? அப்பனுக்கு எதுலெல்லாம் சுதந்திரம் உண்டோ, அப்பனுடைய ஆஸ்தியில் எல்லாவற்றிலும், அதிகாரத்திலும், எல்லாவற்றிலும் சுதந்திரம். ஆனா அந்த சுதந்திரம் எப்ப கிடைக்கும்னா, உரிமை எப்ப கிடைக்கும்னு தெரியுமா? பவுல் எழுதுகிறா, தோத்துரும், நான் குழந்தையா இருந்த பத்தியிலா, லிசன் கேர்ஃபுல்லி, நான் சின்ன குழந்தையா இருந்த பத்தியிலா, எடுத்துக்கிட்டு திரிகிற பருவம், கைப்பிடிச்சு கூட்டிக்கிட்டு நடக்கிற பருவம், இந்த பருவம், நான் குழந்தையா இருந்த பத்தியிலா, அப்போ நான் யாருக்கு சமம்? எங்க வீட்டுக்கு வாழக்காரனும் நானும் ஒண்ணுதான். ஏதாவது வேணும்னா கேட்டுதான் வாங்கிக்கிடணும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, தோத்துறோம். நான் கையெழுத்து போட்டேன்னு செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஏன்? நான் இன்னும் வளரல, நான் இன்னும் குழந்தை குழந்தை குழந்தை. ஞான ஆமீன், பால் குடிக்கிற, பால் குடிக்கிற, ஆமா ஆமா ஆமா, திருவசனம் என்கிற ஞான பால்களை குடிக்கிற குழந்தை குழந்தை. குழந்தையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன இல்லை? கையெழுத்து போட்டுக்கிற உரிமை இல்லை. தோத்திரம். செக்கில் கையெழுத்து போட்டா அந்த கையெழுத்து செல்லாதுங்க. நீங்க கையெழுத்து போட்டா செல்லணும்னா நீங்க யாரா மாறணும்? புருஷராய் மாறணும். அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நீங்க வளரணும் வளரணும். அப்ப வளரணும்னு என்ன செய்யணும்? நல்லா புசிக்கணும். சாப்பிட்டா நல்லா தின்னுக்கிட்டே இருந்தா வளர்ந்துடலாமா? நம்ம பிள்ளைங்க நிறைய தின்னுக்கிட்டே இருக்கும், 24 மணி நேரமும் அரைஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த வாய். கிரைண்டருக்கு கூட ரெஸ்ட் கொடுத்துருவோம், இந்த வாய்க்கு ரெஸ்ட் கிடையாது. அரைச்சிக்கிட்டே இருக்கு, தின்னுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? வளர மாட்டோம், பெருகுவோம். வளரணும் என்ன பண்ணணுங்க? சாப்பிட்ட பிள்ளை சாப்பிட்டது ஜீரணிக்கணும், என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் அந்த குழந்தை விளையாடணும். வளர வளர அதுக்கு தகுந்த மாதிரியான வேலையெல்லாம் கொஞ்சம் செய்யணும். இது வேலையே செய்ய மாட்டான். தோத்திரம். நான் சொல்றதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா? ஆமா, அதுக்கு அப்போ பரவாயில்ல, நம்ம வீட்டில் வேலை செய்யலாம். அப்போ வீட்லையும் வேலை செய்யணும். என்ன டியூட்டி பிரித்து வச்சு சில வீட்டிலலாம் வேலை நடக்கும். அம்மா வீடு கூட்டினா நான் பாத்திரம் கழுவேன், நான் துணி துவைச்சா நீ சமையல் பண்ண. இப்படி இப்படி இது என்ன கம்பெனியா? வீடா கம்பெனியா? ஃபேக்ட்ரியில் எழுதி வச்சு நடத்துன மாதிரியே சில வீடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். வீடு வீடாக இருக்கணும், ஃபேக்ட்ரியாக இருக்கக்கூடாது. அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், கத்திரிக்கு சோத்திரம். வீடு எப்படி இருக்கணும்? வீடாக இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து செய்ய கற்றுக்கணும். நீ இது பண்ணியா அது வான் டியூட்டி, அதெல்லாம் கம்பெனியில் தான். அதெல்லாம் புரியுதா? தோத்திரம். வேலை செய்யணும், ஆவிக்குரிய வேலையை செய்யணும். அதனால ப்ராக்டிஸ் பண்ணணுங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். உடல் வளரணும் இல்லையா? ஆவியில் நீங்கள் வளரணும்னா ஒரு வசனத்தை கற்றுக்கொண்டு அந்த வசனத்தை என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். நான் சொல்றேன், சமாதானமா இருங்கள்னு கற்றுக் கொடுக்குறோம். இங்க கற்றுக்கொண்டு நீங்க வீட்டில் போய் நல்லா சண்டை போட்டுட்டு வந்தா அது பயிற்சி எடுத்தது கிடையாளமானா இல்ல. அப்ப நீங்க வீட்டில் போய் அதை பயிற்சி எடுக்கணும். இந்த வாரம் முழுவதும் என்ன செய்யணும்? சமாதானமா இருக்க பயிற்சி எடுக்கணும். போய் பேசாதிருங்கள்னு இங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாரம் முழுவதும் என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும். போய் பேசுறதுக்குன்னே பிரச்சனை வரும், போய் பேசக்கூடாது. அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அதை பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ண சாப்பிடணும், பிராக்டிஸ் பண்ணணும், சாப்பிடணும், பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப உடல் என்ன செய்யும்? நரம்புகள் எலும்புகள் ஆரோக்கியமாய் வளரும். ஆவியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப திருவசனத்துல நீங்க வளர 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 வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கையெழுத்து போட்டுக்கிற அதிகாரம் கொடுத்துருவார். நீங்க இப்ப செக்ல என்ன செய்யலாம்? கையெழுத்து போட்டு உங்களுக்கானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இங்க நம்ம தான் இன்னும் வளரவே இல்லையே. 35 வருஷம் ஆச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களெல்லாம் முன்னாடி வாங்க. அந்த அம்மா ஓடி வருது, ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று ஆவியில துள்ளுற அம்மா. 35 வருஷமா பாலா பாலான்னு துள்ளுற அந்த அம்மா இப்ப புதிதாக வந்த ஒரு சுவிசேஷகர் சொல்லுகிறா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை பேருக்கு வேண்டும், நீங்கள் எப்பொழுது முன்னே வாருங்கள். அந்த அம்மா முத ஆளா வந்து நிக்குது. ஐயா தாதிரியா, யார் வந்து நிற்க? முதலா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுத்து அந்நிய பாஷை பேசுற அந்த அம்மா 35 வருஷமா இதை பண்ணுது. அந்த அம்மா இப்ப வந்து முன்னால் நிற்குது. ஏசு எனக்கு வேணும் யான்னு.
இந்த அழைப்பு யாருக்கு கொடுத்தது? ரட்சிக்கப்படாதவனுக்கு. அப்ப முதல்ல யார் வந்திருக்கணும்? அப்ப அர்த்தம் என்ன? 35 வருஷமா இது இன்னும் ரட்சிப்புனா என்னன்னே தெரியாம இருக்காதான் பிரச்சனை. அப்ப இன்னும் வளரலன்னு அர்த்தம். புரியுதா? நீங்க என்ன செய்யணும்? வளரணும். நம்மெல்லாம் யாரு? குழந்தைகளா புத்திரரா? குழந்தையா புத்திரரா? புத்திரர். அல்லையா சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு. நான் ஒரு சுதந்திரம் சொல்றேன். என்ன இயேசு சொன்னாரு? எனக்கு வானத்திலும் பூமியிலும் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல மட்டும் அப்படி சொன்னாரா? டிபார்ட்மெண்ட் அப்படி சொன்னாரா? சகலத்திலும் என்ன உண்டு? சரி, நம்மெல்லாம் யாரு? பிள்ளைங்க. அப்ப உங்களுக்கு வானத்தில் அதிகாரம் உண்டா? சொல்லுங்க, உண்டா? உண்டு. வானத்தை பார்த்து நில்லுன்னா நிற்கணும், சொல்ல கற்றுக்கணும். நான் சும்மா சொல்லலை, என் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஆமாம், சொல்லணும். நான் உங்க ஐபிசிக்கு வந்த சமயத்தில் விசிட்டிங் போயிருக்கிறோம். என் கூட அந்த சபையினுடைய முக்கியமான ஆள் என் கூட இருக்கிறார். போகிறோம், மழை வந்துருச்சு. உடனே அவர் சொன்னார், பாஸ்டர் நமக்கு வீட்டுக்கு போ. என்ன மழை வந்துருச்சு? நான் சொல்கிறேன் மழை வராது, நம்ம ஊழியத்துக்கு போகிறோம். இல்லை மழை மேலே கபடியோட கருத்து கிடக்கட்டு. வானத்தை பார்த்துட்டு சொன்னேன், நான் விசிட்டிங் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் பெய்யக்கூடாது. ஒரு 10 துள்ளி போட்டு ஆரம்பித்த மழை அப்படியே நின்றுச்சு. நாங்கள் நைட்டு 10 மணிக்கு மீட்டிங் முடிச்சுட்டு எல்லா விசிட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் மழை பெய்யலை. வீட்டுக்கு வந்த மழை ஆரம்பிச்சிருச்சு. வானத்துக்கு மேலே அதிகாரம் உண்டு. நீங்கள் புத்திரராக இருந்தால் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்க. இயற்கையின் மேல் நமக்கு அதிகாரம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். அப்போ வியாதியின் மேல் அதிகாரம் உண்டா? உண்டு. வியாதி வரும்போது சொல்லணும், வியாதியை பார்த்து பொல்லாத வியாதியை யாருக்கிட்ட வந்த தோத்திரம் அது வந்துட்டு அப்படியே வியாதி வந்துருச்சு. வியாதி வரும். வியாதியை கடிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. பிரச்சனை வரும்போது கடிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. உடனே கட்டி சாம்பலாக்கி எரித்து நரகத்துக்கு அனுப்புகிறேன். இந்த ஏமாத்து வேலை தான் வேண்டாம். எப்படி? பொல்லாத பிசாசை கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் என்ன பண்றேன்? பொல்லாத பிசாசை நான் எரிக்கிறேன், எரித்து சாம்பலாக்குகிறேன், அடுத்து நரகத்துக்கு அனுப்புகிறேன். அடுத்த வாரமும் இந்த ஆவி ஆடுது. அது எந்த ஆவி? வாரம் நரகத்துல கொண்டு இவங்க தள்ளிக்கிட்டே இருக்காங்க, அது வந்துகிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்துவே நரகத்துக்கு அனுப்பல. காலத்துக்கு முன்னாடி நரகத்துக்கு அனுப்புறதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கே கட்டளை இல்லை. அவரே சொல்லல. அவர் என்ன சொன்னார்? சரிப்பா பண்ணிக்கிட்ட போ. பண்ணிகள்கிட்ட போகும். பிசாசு எங்க அனுப்புங்க? வீட்டை சுத்தி பண்ணியா இருக்கா? அனுப்புங்க. தோத்திரம். நீங்க பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. புத்திரர். உரிமையா நடங்க. இஸ்ரவேலனா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் இஸ்ரவேலன். அப்படின்னா நான் புத்திரன். ஆமென். நான் இஸ்ரவேலன், அப்படியானால் நான் புத்திரன். நான் புத்திர சுவிகாரமுடையவன். புத்திர சுவிகாரமுடையவன் ஆனால் எனக்கு என்ன உண்டு? இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் உண்டு. பிசாச உங்களால அதிகாரத்தோட துரத்த முடியுமா? முடியும். துரத்த முடியுமா? ஏய் பிசாச போடா, அது போகணும். துரத்த நமக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. வியாதியை கடிந்து கொள்ள, வியாதியை துரத்த உங்களுக்கு அதிகாரம் உண்டு. வானத்தின் பேர்ல அதிகாரம் உண்டு, பூமியின் பேர்ல அதிகாரம் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். சோத்திரம். அடுத்தவங்க வீட்டை அபகரிக்க நமக்கு அதிகாரம் கிடையாது. இங்க வரியா? நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள். எங்களுக்கு ஆண்டவர் வந்து வானத்தின் பேர்லும் பூமியின் பேர்ல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த 5 ஏக்கர் இடத்தை நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம்? எடுத்துக்கொள்கிறோம். மரியாதையை ஓடிப்பேரு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. சோத்திரம். புரிஞ்சவங்களுக்காய் துதிக்கிறேன். அடுத்து வாசிப்போம். யார் இஸ்ரவேலன்?
அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் என்னது மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும். இந்த இடத்துல தான் நம்ம ஒண்ணு கவனிக்கணும். நமக்கு கிறிஸ்துவின் பிரமாணம். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு தேவன் தம்முடைய மகிமையை தந்திருக்கிறார். நீங்க இஸ்ரவேலரா? அப்ப நமக்கு என்ன உண்டு? ஒரு வசனம் இருக்கு இல்லையா, ரோமர்ல தான் நினைக்கிறேன். எவர்களை தெரிந்து கொண்டாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனால் முன்குறிக்கப்பட்ட இஸ்ரவேலர். ஆனால் நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். அப்படியானால் அவரால் மகிமைப்படுத்தப்படுகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்று மகிமை. தேவ மகிமை. ஏன்னா அந்த மகிமையில தான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. கனியை புசித்ததினால் அந்த மகிமையை இழந்து போனாங்க. ஆனால் திரும்ப கிறிஸ்து என்கிற அந்த இரண்டாம் ஆதாமானவர் வந்து நமக்காக அவர் பலியாகி ஆதாம் இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மீட்டு இன்னைக்கு அந்த மகிமையை நமக்கா வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மகிமைக்கு பாத்திரவான்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம், மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆமென். அடுத்தது மகிமை உடன்படிக்கை. நமக்கு என்ன உண்டு? நமக்கு ஒப்பந்தம் உண்டு, புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை. நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குங்க. கிறிஸ்தவம் அவுத்தடிச்ச கூட்டம் எல்லாம் கிடையாது. ஒப்பந்தம் பண்ணப்பட்ட கூட்டம். ஞான ஸ்நானத்தின் மூலமாய் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம். பேதுரு எழுதுகிறார், ஞானஸ்நானமாகிய உடன்படிக்கை. அப்ப ஞானஸ்நானம் என்னது? உடன்படிக்கை. ஆமா, ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம். ஆண்டவருக்கு நமக்கு என்ன இருக்கு? ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு இருக்கிறது, உடன்படிக்கை இருக்கு. அப்ப உடன்படிக்கை பண்ணிட்டா, இப்ப பாருங்க, ஐயாவும் பாருங்க, பேதுருல இது எழுதி இருக்கோம். 21வது வசனமா? 21 தானே? 3:21. இப்ப வாசிங்கம்மா. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அல்லேலூயா. இப்ப என்ன கவனிங்க, ஐயா இருக்கிறார், அவருக்கு கிட்டத்தட்ட வயசு 70 கிட்ட ஆயிடுச்சு. அவர் ரொம்ப படிச்ச மனுஷன், சரியா? ஓகே. எனக்கு அவருடைய வயசு கிடையாது, நான் சின்ன பையன், அவருடைய அளவுக்கு படிப்பு கிடையாது, சரியா? ஆனா இப்ப நாங்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கிறோம்? உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். என்ன பண்ணிக்கிறோம்? உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். என்ன கவனிங்க, இப்ப ஐயாவோட உடன்படிக்கை, அதாவது உடன்படிக்கையில ஒவ்வொரு வகை உண்டு. ஆபிரகாம் காலத்துல உடன்படிக்கைங்கிறது ஆட்டுக்குட்டிகளை மாத்தி கை மாத்துவாங்க. ஆபிரகாம் காலத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, மம்ரேல அந்த கல்லறை தோட்டம் வாங்கும்போது அவங்க பண்ண உடன்படிக்கை கண்ணுக்குட்டியை மாற்றி விட்டு அங்கேயும் இங்கேயும் கண்ணுக்குட்டி மாற்றி விட்டு ஆட்டுக்குட்டியை மாற்றி விட்டு பண்ணாங்க இல்லையா? சில தேசங்களில் உடன்படிக்கை பண்ணும்போது இந்த கை வலது கையில் இந்த இடத்துல கீறிடுவாங்க. மேல் தோலை மட்டும் கீறி பிளட்டு வலது கைக்கும் தலைவர்கள் 2 பேரை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கை இந்த கையும் கீறி அந்த 2 ரத்தத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி கட்டி வச்சுருவாங்க. கொஞ்ச நேரம் அப்படி கட்டி வச்சுட்டா அது வந்து ஒப்பந்தம் பண்ணுறது தோத்திரம். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம், ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறோன்னு வைங்க. ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோம், ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குறோம். லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குறோம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணுறோம். அவர் பெரியவர், நான் சின்னவன். பொதுவாக எப்போவுமே பெரியவங்களோட தான் ஒப்பந்தம் பண்ணுவாங்க, படித்தவங்களோட தான் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. புரியுதவங்களுக்கு? தோத்திரம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, சோத்திரம், அவர் எவ்வளோ பெரியவர், நம்ம யாரு? அவர் தேவன், நம்ம மனுஷனாக மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள். அவர் நம்ம கூட உடன்படிக்கை பண்றார். ஆபிரகாமோடு தேவன் என்ன பண்ணினாராம்? உடன்படிக்கை பண்ணினாராம். இப்போ 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோம். இப்போ எனக்கு ஒரு நஷ்டம். 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம், அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கோம். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, யார் வரணும்? ஐயா வரணும். அவருக்கு ஒரு பிரச்சனை, யார் வரணும்? நான் வரணும். கரெக்டா? என்ன கவனிங்க, 2 பேர் ஒப்பந்தம் பண்ணும்போது பொதுவா பூமியில 2 பேர் ஷேர் பண்றாங்கன்னா 2 பேரும் சம
பங்காளிகளா இருப்பாங்க, சம உரிமை உடையவர்களாக, சம அதிகாரம் உடையவர்களாக இருப்பாங்க. ஆனா இங்கே கிறிஸ்தவத்துல நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம், அந்த மகிமை நிறைந்த தேவன் மண்ணான இந்த மனிதனுடன் செய்கிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்ப 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணியாச்சு. அப்ப மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா, இப்ப 2 பேர் ஷேர் மார்க்கெட் 2 பேர் ஷேர் பண்ணி ஒரு கம்பெனி தொடங்குறோம். அப்ப ஒரு நஷ்டம் வந்தா 2 பேருக்கும் அந்த நஷ்டத்துல என்ன உண்டு? பங்கு உண்டு. நிக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனைனா யார் வரணும்? அவர் வரணும். அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் நிக்கணுங்க. புரியுதா? அப்போ நல்ல கவனிங்க, கடவுளுக்கும் எனக்கும் நடுவுல உடன்படிக்கை இருந்தா எனக்கு ஒரு பிரச்சனைனா யார் வரணும்? வரணும். சரிதானே? இப்ப கடவுளுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வரணும்? கடவுள் வரணும். எனக்கு ஒரு பிரச்சனைனா யார் வரணும்? கடவுள் வரணும். கடவுளுக்கு ஒரு பிரச்சனை யார் வரணும்? கடவுள் வரணும். எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பிரச்சனை யார் வரணும்? கடவுள் வரணும். சபைக்கு ஒரு பிரச்சனை வரணும்னா அதுவும் கடவுள் வரணும். 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டா இப்ப 2 பேரும் யாரு? பார்ட்னர் பண்ணிட்டா ஒருத்தருடைய பிரச்சனை ஒருத்தர் என்ன செய்யணும்? நிற்கணும். இங்க 2 அண்ணன் கல்யாணம் பண்ணிக்குது. கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் பார்ட்னர் ஆயிட்டாங்க இல்லையா? 2 பேருடைய பிரச்சனையும் ஒன்னா பகிர்ந்து ஒன்னா இது பண்ணி ஒன்னா வாழ வேண்டியவங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி மாதிரியே நடந்துகிட்டு இருக்கும். இப்போல்லாம் கல்யாணம் நடக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி கதையெல்லாம் கேட்டால் இது குடும்பமா இல்லை கார்பரேட்டான்னு கேட்குற கேள்விக்கு தான் இருக்குது. கேட்டால் ரொம்ப படிச்சிருக்காங்களாம். என்ன சம்பளம் வாங்கினாலும் சரி, என்ன படிச்சிருந்தாலும் சரி, புருஷன் மனைவி 2 பேரும் எப்படி இருக்கணும்? சம பங்காளிகளாக இருக்கணும். அல்லையே சொல்லுங்க பாபு. இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அங்கே அக்ரிமெண்ட் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இவ்வளவு கொண்டு வந்து கொடுத்தா நான் இவ்வளவு கொண்டு வந்து கொடுப்பேன், நீ இதை பண்ணினா நான் அதை பண்ணுவேன். இது என்ன கார்பரேட் கம்பெனியா? வீடுன்னு ஒரு போயாச்சுன்னா அந்த வீடு முழுசா ஓ வீடு. என்ன அதிகாரத்துக்கு மட்டும் இல்லை, அங்குள்ள எல்லா வேலைக்கும் ஓ வீடு. ரூல் எடுக்கிறதுக்கு மட்டும் என் வீடு, வேலை செய்யும் போது என் வீடு இல்லைன்னு நினைச்சிடப்படாது. அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், சபையில் பிள்ளைகளை ஒழுங்கா உள்ளன்னு நாளைக்கு அவன் கேட்பான், எவன் உனக்கு பிரசங்கம் பண்ணாமல் கேட்பானோ இல்லையா? ஆமாம், அப்போ நாங்கள் சொல்லி தரணும்ல ஒழுங்கா. தோத்திரம். சில பெற்றவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்படியே தாலோலிச்சு கொஞ்சி பிள்ளைய வளர்த்துக்கிட்டு கடைசியில் அது போகிற இடத்துல படுற பாடு. இது அங்கே போய் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் கடைசியில் போய் 3 மாதத்தில் டைவர்ஷன் வந்து நிற்குது. தோத்திரம். அப்படிலாம் வரப்படாது. ஆமேன்னு சொல்லுங்க. இங்கேருந்து சரிப்பட்டு சீர்பட்டு தான் நீங்கள்லாம் போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சிச்சுல்ல? இப்போ அவ்வளவு பெரிய தெய்வம் மண்ணால ஏன் கூட என்ன பண்ணியிருக்கிறார்? ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இப்போ கவனிங்க, எனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் வரணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆபிரகாமோட தேவன் என்ன செய்திருந்தார்? உடன்படிக்கை பண்ணி இருந்தார். ஒரு நாள் எகிப்துக்கு போயிருந்தப்போ தோத்திரம் இவனுடைய மனைவி என்ன செஞ்சுட்டான்? கூட்டிட்டு போயிட்டான். உடனே ஆபிரகாமால, ஏன்னா அவன் ராஜாவாச்சே, அவனை எதிர்க்க முடியாது, என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படியே திணறான். இப்போ இவனுக்கு இந்த பிரச்சனை, அதுவும் ஒரு சாதாரணப்பட்ட கோழையா இருந்தா கூட தன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை நினைச்ச மாட்டான், சும்மா இருக்க மாட்டான் இல்லையா? ஆமா. ஆனா பாருங்க, அப்படியே திணறான், என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் அவனுக்காக இறங்கி வந்தார். நேர போய் அவங்கிட்ட பேசினார். யாரை கூட்டிட்டு வந்திருக்க தெரியுமா? அது ஆபிரகாமுக்கு தங்கச்சியை கூட்டு வந்து பிச்சு இல்லை, அவன் அப்படிதான் சொன்னான். அதனால தான் உன்னை இது வரைக்கும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அது அவன் பொண்டாட்டி ஒய்ஃபா. ஆமா, மரியாதை கொண்டு போய் விட்டுரு. இல்லை, எனக்கு விஷயம் தெரியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் உன்னைய வச்சிருக்கேன், கொண்டு போய் விட்டுரு. ஆமா, மறுநாளே காலையில் ஏமா யாயா இப்படி சொன்ன அப்படின்னு கூப்பிட்டு இது பண்ணி டக்குன்னு அந்த சாராளையும் அனுப்பி வச்சு, அதுக்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்குது தெரியுமா? சாராளை அவன் கொண்டு போனதுக்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்குது தெரியுமா? ஆமாம், சாத்தானுடைய பெரிய தந்திரம் அங்கே இருக்குது. என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த சாராள் வழியாக உனக்கு என்ன வேணும்? வாக்குத்தத்தத்தின் சந்ததியை தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இவளை கரைப்படுத்துவதற்காக பிசாசு அவனை தூண்டி கொண்டு விட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் கர்த்தர் என்ன செய்யலை? கரைபட அனுமதிக்கலை. அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளில் அவர் செய்கிற கிரியை. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, ஆபிரகாமினுடைய ஒரு பிரச்சனை வந்த உடனே கர்த்தர் இறங்கி வந்தாரா? உடன்படிக்கை பண்ணினா வருவார். நீங்க உடன்படிக்கை பண்ணிருக்கீங்களா? ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் கை தூக்கி காட்டுங்க. ஆமென்.
ஞானஸ்நானம் எடுத்திருந்தா, உடன்படிக்கை பண்ணி இருந்தா, உங்களுக்காக கர்த்தர் வந்து நிற்பார். பரலோகத்தில் தேவன் உங்களுக்காக வந்து நிற்பார், எனக்காக வந்து நிற்பார். நின்று ஆகணும். சரி, கர்த்தர் உங்களுக்காக வந்து நிற்பார். இப்ப கர்த்தருக்கு ஒரு தேவை, நீங்க வரணுமா? ஜெபம் வச்சுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா ஒன்னையும் காணும். ஒரு ஜெபத்துக்கே ஒழுங்கா வரமாட்டீங்களே, பிரச்சனை மட்டும் வந்து நிற்பிய. ஆமென். நிற்கணும் கர்த்தருக்காக. கர்த்தருக்காக கர்த்தருக்காக சாக வேண்டி வந்தாலும் கர்த்தருக்காக இறங்கி வந்து நிற்கணும். அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, ஏன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கும் கடவுளுக்கு நடுவில் என்ன உண்டு? உடன்படிக்கை உண்டு. இதை இன்னும் ஒரு டாபிக்ல பேசணும், அதை பேச எனக்கு இப்போ நேரம் இல்லை. அதனால இந்த இடத்துல முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். அடுத்தது என்ன? பிரமாணம். அது என்ன பிரமாணம்? நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். ஒரு நல்ல ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு உண்டான பிரமாணம் என்ன? கிறிஸ்துவின் பிரமாணம். நமக்கு பிரமாணம் உண்டு. பிரமாணம் கட்டு மனம் போல வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு இல்லை. நமக்கு பிரமாணம் உண்டு. ஒரு தேவ பிள்ளை இப்படித்தான் வாழணும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது தேவ ஆராதனை. இன்னைக்கு பிசாசின் ஆராதனை இருக்கு, மனித ஆராதனை இருக்கு, விக்கிரக ஆராதனை இருக்கு. ஆரம்பத்தில் ஐயா சொன்னாங்க, கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்துவ வைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் மனிதர்களை தூக்கி வச்சுக்கிட்டு ஐயா ஐயா எல்லாம் யாரு பண்ணா? ஐயா. இங்க நம்ம ஆளுகெல்லாம் பாஸ்டர் ஐயாவும் திருநாமம், இந்த ஊரெல்லாம் பரவ வேணும், அதுக்கு நாங்க பிளக்ஸ் அடிக்கணும், டிவியிலே வர வேணும், நீர் டிவியிலே வர வேணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அல்லாமல் ஒரு நாமம் இங்க உயர்த்தப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்க உயர்த்தப்பட்ட ஒரே நாமம் இயேசுவின் நாமம். ஆமென் சொல்லுவோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரமாணம் உண்டு. அது கிறிஸ்துவின் பிரமாணம். பிரமாணம் இல்லாத வாழ்க்கை நமக்கு இல்லை. அடுத்தது ரோமர் 9 படிப்போம். தேவாராதனை, மனுஷ ஆராதனை கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், மனுஷங்களை ஆராதிக்காதீங்க. மதிங்க, கனம் பண்ணுங்க, நேசிங்க. என்னையே தான் சொல்றேன் நான். என்னை நேசிங்க, என்னை கனம் பண்ணுங்க, என்னை மதிங்க, ஆனால் ஆராதிக்காதீங்க. அதனால என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு அடி விழுதோ இல்லையோ, எனக்கு அடி விழும். ஏன்னா விக்கிரகத்தை கர்த்தர் முதல்ல உடைப்பார், அதுக்கப்புறம் தான் விக்கிரக ஆராதனைக்காரனை உடைப்பார். முதல்ல விக்கிரகத்தை உடைப்பார், இரண்டாவது விக்கிரக ஆராதிகளை உடைப்பார். எங்களெல்லாம் விக்கிரகம் ஆக்கிறாதீங்க தயவு செய்து. நாங்க ஜெர்மனியா தான் நடந்தது, அது நாங்க செய்ததல்ல, அவர் செய்தது. அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க, கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க. தேவ ஆராதனையும் என்ன உண்டு? இஸ்ரவேலர்களா நீங்க? இஸ்ரவேலர்களா நீங்க? அப்ப உங்களுக்கு என்ன உண்டு? வாக்கு தத்தம் உண்டு. வாக்கு பண்ணி இருக்கிறாரா? அப்ப நிறைவேற்றுவாரா? தோத்திரம், நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார். ஒரு பாட்டு உண்டு இல்லையா? வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. அடுத்து சோர்ந்து போகாதே, ஓஹோ சோர்ந்து போகாதே. ஆமா, அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா, ஜெபம் பண்ணுவோம். அவர்களுடையவைகளை. அடுத்து ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானே யாரு சொல்லுங்க? இஸ்ரவேலரே. அப்ப இஸ்ரவேலரானால் நம்ம எல்லாம் யாரு? சுதந்திரர். சுதந்திரனா யாரு? புத்திரர். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு?
புத்திரர். புத்திரர் ஆனபடினா நமக்கு என்ன உண்டு? மகிமை. ஆமா, 4வது வசனம் போடுமா? ஆமா, நமக்கு என்ன உண்டு? மகிமை உண்டு. அடுத்து என்ன உண்டு? நமக்கு உடன்படிக்கை உண்டு. அடுத்து என்ன உண்டு? கிறிஸ்துவின் பிரமாணம் உண்டு. அடுத்து என்ன உண்டு? தேவனை ஆராதிக்கிற ஆராதனை மாத்திரம்தான் இருக்கணும். அடுத்தது இவைகள் உடையவனே இஸ்ரவேலன். யார் இஸ்ரவேலன்? இவைகள் உடையவனே இஸ்ரவேலன். இவைகளை உடைய இஸ்ரவேலர்களாய் நாம் இருப்போம். ஆமீன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. கண்களை மூடுவோம். ஆமீன். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு இஸ்ரவேலனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரை கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆஸ்திக்கும் பணத்துக்கும் பேருக்கும் பின்னால ஓடுகிற இஸ்ரவேலன் அல்ல. அப்ப பேருக்கும் புகழுக்கும் சொத்துக்கும் சுகத்துக்கும் பின்னால போகிற ஒரு ஊழியக்காரன் இஸ்ரவேலனாய் அல்ல. இங்க நாங்க தியானித்த இந்த இஸ்ரவேலனாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். தியானித்த வசனத்தின்படியே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாய், பிள்ளைகளாய், உம்மோடு நல்ல உடன்படிக்கை உள்ளவர்களாய், ஆண்டவரே உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறவர்களாய், மகிமையுடையவர்களாய், அப்பாவுடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களாய், வாக்குத்தத்தம் பெற்றவர்களாய் ஜீவிக்க அனுகிரகம் செய்யும். வாக்குத்தத்தத்தில் உண்மையும் விசுவாசமும் நம்பிக்கையும் உடையவர்களாக இருக்க கிருபைதாரும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை காத்துக்கொள்ளும். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் எங்களை காத்துக்கொள்ளும். உலகம் எங்களுக்குள்ள வராம காத்துக்கொள்ளும். மாம்ச சிந்தைகள் எங்களை ஆழகம் எங்களை காத்துக்கொள்ளும். பிசாசின் ஆதிக்கம் எங்களுக்குள்ள வராம காத்துக்கொள்ளும். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகையில காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நீர் சீக்கிரமாய் வாரும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.